ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி டைம் பாஸ் பிஸ்கெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச். இதுக்கு ஸ்லைஸ்டு சீஸை சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இது வேக வச்ச உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது வச்சுருக்கேன், கரம் மசாலா பவுடர், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குட்டியோண்டு பால் மாதிரி பண்ணி பால் மாதிரி பண்ணி அந்த பிஸ்கெட்டில் வைக்க போகிறேன். குட்டி குட்டி பாலாக பண்ணி அதோட சீஸு, ஸ்லைஸ்டு சீஸ், அப்புறம் க்ரன்ச்சிக்காக கார்ன்ஃப்ளெக்ஸு, ப்ளெயினான கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கி வச்சு அப்புறம் பிஸ்கெட்டை மேலே வச்சுக்கிறேன். இதுவும் அதே மாதிரியே செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ்டாக உள்ள ஆனியன் எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட ஸ்லைஸ்டான டொமேட்டோ எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு சீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிஸ்கெட்டையும் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அடுத்தது நல்லா துருவின கேரட்டை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். துருவின கேரட், அது மேலே பொடிசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் சீஸ் வச்சு திருப்பியும் பிஸ்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3 டைப் ஆஃப் பிஸ்கெட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை டவாவில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும் லைட்டாக. அதுக்காக அந்த ஹீட்லேயே தான் வச்சுருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா ஹீட்டாக இருக்க டவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு அப்புறம் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த குயிக்கான டைமில் இப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம். இது டெக்கரேஷனுக்காக துருவின கேரட் வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான சாண்ட்விச் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி பார்த்தோம், அந்த சீஸ் மெல்ட் ஆகி ரொம்பவும்
டேஸ்டியாக வந்துச்சு. குயிக்கான சாண்ட்விச் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.